சென்னை ஐகோர்ட் நீதிமன்ற உத்தரவின்படி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சட்டவிரோத கட்டுமானங்கள் குறித்து கலெக்டர் தலைமையில் ஆய்வு. திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள மலையில் கிரிவல பாதையின் இருபுறமும் சட்டவிரோதமாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு உள்ளதாக வழக்கறிஞர் ஏனை ராஜேந்திரன் சென்னை ஐகோர்ட்டில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வனத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர் MC சுவாமி ஆகியோர் அடங்கிய குழுவை அமைத்து மலையில் உள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை நேரில் சென்று ஆய்வு செய்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் ஐகோர்ட்டினால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் MC சுவாமி மற்றும் வருவாய்த்துறை, வனத்துறை, அறநிலைத்துறை அலுவலர்கள் கொண்ட குழுவினர் மலைப்பகுதியில் உள்ள பகுதியில் ஆய்வு பணி மேற்கொண்டனர். அப்போது மலை அடிவாரத்தில் பல வருடங்களாக வீடு கட்டி வசித்து வரும் அப்பகுதி மக்கள் தங்களின் வீடுகளை அகற்றக்கூடாது என்று கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர்.